Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மண்டலி, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2026 பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்குமே பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நிறைய கிரியேட்டிவ் 1 மார்க், கிரியேட்டிவ் 2 மார்க், கிரியேட்டிவ் 5 மார்க்கில் அதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3, தட் மீன்ஸ் வந்து தேர்ட் வந்து 3. செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 4, தட் மீன்ஸ் ஏபிசிடி தான் அப்படியே வந்து ஆப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 4 11. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒனுக்கு 1,42,000, இப்போ 14,218. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு z ஈக்குவல் 3. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் 2 4. செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 2 பாயிண்ட் ஆஃப் கான்டெக்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எயித் ஒனுக்கு ஆப்ஷன் 4 2. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 4 காட் தீட்டா. டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏபிசிடி தான் 1 2 3 4 இருக்குதுல, இப்போ 2 43.92. 11th ஒனுக்கு ஆப்ஷன் 3.5. 12th ஒனுக்கு ஆப்ஷன் 1 12 சென்டிமீட்டர். 13th ஒனுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 33.25. 14th ஒனுக்கு பி ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் விச் இஸ் நாட் இன்கரெக்ட், பி ஆஃப் ஏ கிரேட்டர் தான், ரொம்ப முக்கியமான 1 மார்க் தான். 2 மார்க் கொஸ்டின் போய் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஏவோட வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டேஞ்சன் கொஸ்டினில் கம்பேர் பண்ணக்கூடியது சைன் தீட்டா காஸ் தீட்டா டயமீட்டர். கம்பல்சரி கொஸ்டின் வந்து எதில் வந்து கேட்டிருக்காங்க, மென்சுரேஷன் கேட்டு 28. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 10 5 மார்க்குமே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஏ கிராஸ் பி யூனியன் சி, எஃப் ஆஃப் எக்ஸ் 15th 24th கம்பேர் பண்ண. நெக்ஸ்ட் வந்து 3 + 33 XY Z, A² - 5A, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த தேல்ஸ் தியரம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கோஆர்டினேட்டர் ஃபைண்ட் த ஏரியா கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் லைன் ஜாயின் நம்பர். இந்த 2 பாயிண்ட் பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா பல டைம் சொல்லியிருக்கோம். இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட் ஹிட் பண்ணி ஸ்லோபு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சி y - y1 = m × x - x போடக்கூடியது ஃபர்ஸ்ட் டேர்ம் சம்மு. ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ், அது ஃபஸ்ட் என் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மீன் x bar = சிக்மா x/n. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் சிக்மா = சிக்மா x² - சிக்மா x/n the whole square. அப்போ அந்த ரூட் எடுத்து ஜென்ரலாக போடக்கூடிய சம்மு. ஸோ கம்பல்சரி சம் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்த்தா சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சன் கேட்டேன். கிராஃப் வந்து ஒரே எக்ஸசைஸ் இருந்தால் நம்ம 2 எக்ஸசைஸ்லேயும் கேட்பேன், கவலைப்படி. இது ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நான் பப்ளிக்கில் தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து கிடையாது. எல்லா மீடியத்துக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இங்கிலீஷில், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் தமிழில் வரும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்னா எது தவறானது, பிஆர்பி கிரேட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. மீதி என்று வகுப்படக்கூடிய என்ன. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையுடைய அணியை கண்டுபிடிக்க. நெக்ஸ்ட் ஆதிப்புள்ளி வழிச்சேர்வு நேர்கோடியின் சமம் y = mx, அதன் வந்து கேர்ஃபுல்லாக போடணும். அதன் விட்டம், திட்ட விளக்கம் முதல் 21 ஈலங்கு திட்ட விளக்கம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஃபார்முலா சிக்மா √n² - 1/12 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினுக்கு முன்னால் கேட்டிருக்க கொஸ்டின் நிகழ்த்தாவில் கேட்டிருக்காங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மென்சுரேஷன். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் எல்லாமே நாற்கரத்தின் பரப்பளவு, குத்துக்கொட்டின் சமன்பாடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இடைக்கண்டத்தின் 1/3 πh கேபிட்டல் R² + ஸ்மால் r² + கேபிட்டல் R ஸ்மால் r². நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்த்தவர் ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினில் எதாவது அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. கிராஃபும் ஜாமெட்ரி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க, கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராஃப் வந்து 2x ஒவ்வொரு கொஸ்டின் வரும். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம்னா செகண்ட் பார்ட் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 3 3, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 1 1, நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 1/27, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் 3 -1, 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கிராஃப் ஆஃப் லீனியர் பாலினாமியல் ஸ்ட்ரெயிட் லைன். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் 1 1.47, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 3, 5, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் 2 1, நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் 2 b² - a², டென்த் ஒனுக்கு ஆப்ஷன் 463, 11th ஒனுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ், இது கிரியேட்டிவ் கொஸ்டின். 12th ஒனுக்கு ஆப்ஷன் 3:1 புக் பேக் கொஸ்டின். 13th ஒனுக்கு ஆப்ஷன் 1 பிஆர்பி கிரேட். நெக்ஸ்ட் 14th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டேட்டா 2 பண்ணி if 5 is standard to all the data what is the new standard. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது மாறவே மாறாது. மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து அதே ஆன்சர் தான். அப்போ 2.8. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீரா, அது டிக்னாமெட்ரியில் கம்பல்சரி கொஸ்டினில் இந்த கொஸ்டின் பார்த்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட் 21 நேச்சுரல் ரிப்பீட். கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க சால்வ் 2x² - x - 1 = 0 by using completing square method, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் கேட்டிருக்கேன். இந்த சமயம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு 5 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டாங்க. பித்தாகரஸ் திறங்கிட்ட தீரம் பொறுத்து ஏபிடி பிபிடி பித்தாகரஸ் 3 கோத்ரூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா
வந்து பார்த்திங்கன்னா டைஸ் சம் கேட்டிருக்காங்க ப்ராபபிலிட்டியிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் டேஞ்சன்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டுமே ஒரே கிராஃபில் கேட்டால் நீங்கள் வந்து 2 எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்படியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எல்லாமே மார்க் ஒரு நேரிய பல்லுறுப்புக்கோவின் வரைபடம் வந்து ஒரு நேர்கோடு, அதில் ரிப்பீட் கொஸ்டின். அதே மாதிரி ஒரு வட்டக்கோண பகுதி கூம்பாக மாறும்போது அதன் வில்லின் நீளம் ஏற்படுத்தி கொண்டு வந்து அடிப்புற சுற்றல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிரியேட்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். சமன்பாட்டின் மூலங்களின் தன்மை இந்த கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க. டெட்டர்மைன் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் டெல்டா டிஸ்கம் பி ஸ்கொயர் மைனஸ் போலீஸை கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிசம் கம்பல்சரி கொஸ்டின் வர்க்கபூர்த்தி முறை இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன் வர்க்க மூலம் ரிப்பீட். இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்கன்னா நிகழ்த்தகவு. அதுக்கப்புறம் கிராஃபும் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஈஸியாக தான் கொடுத்தாரு. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கிரியேட்டிவாக இருக்குது. ஆப்ஷன் 4 வந்து பார்த்தா 2 per pixel. செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தா குவாட்ராட்டிக். தேர்ட் கொஸ்டின் கிரியேட்டிவ் 50.5. அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தா 3. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 செகண்ட். அதே மாதிரி சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல் எக்ஸோட வேல்யூ வந்து ஆப்ஷன் 2 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கண்டர் ரொம்ப முக்கியமான. 8th கொஸ்டின் வந்து y = mx + t கிரியேட்டிவ் கொஸ்டின். 9th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 9. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 45 டிகிரி. டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல்ஸ் இது கிரியேட்டிவ் கொஸ்டின். ஆப்ஷன் 3 வந்து 2x². நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் ஆப்ஷன் 3 3 5. 13th கொஸ்டின் வந்து அர்த்தம் இது எல்லாமே வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். 14th கொஸ்டின் ஆப்ஷன் 2 7/10. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். எஸ்எஃப் கேட்டிருக்காங்க. அர்த்தமெட்டிக் மீன் கேட்டிருக்காங்க. 12th டேர்ம் கேட்டிருக்காங்க. அடுத்து பர்பெண்டிகுலர் பைசெக்டர் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கு டிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட் எக்ஸாம் 2 எக்ஸாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிராஃப் கம்பல்சரியில் வந்து அல்ஜிப்ராவில் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின் f(x) 3 + 33 ஆல்ஃபா பீட்டா சம்மு தேல்ஸ் தியரம் கேட்டிருக்காங்க. அடுத்து கம்பல்சரி கொஸ்டினில் டெல்டா டிஸ்கிரிமினன்ட் பி ஸ்கொயர் மைனஸ் 4s கேட்டிருக்க கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் சிமிலர் ட்ரையாங்கல் கேட்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. கிராஃப் ஒரு எக்ஸைஸ் 2 எக்ஸைஸ்லையுமே வரும். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் அப்படி கோத்ரூ பண்ணிட்டோம். எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம். வட்டத்தையும் தொடுக்கும் ஆரம்பம் செங்குத்தாக தொடுப்புள்ளி பாயிண்ட் ஆகும். அதுக்கு சாய்வு எல்லாமே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கிற கொஸ்டினில் கிரியேட்டிவ் கொஸ்டின்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்லாம் பாருங்கள். அணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரப்பளவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியில் கேட்டிருக்க கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் சம்மும் ரிப்பீட் கொஸ்டின் தான். கிராஃப் அதே மாதிரி பார்த்தா அந்த கம்பல்சரி கொஸ்டின் எதுனா அல்ஜிப்ரா கேட்டிருக்கேன். 5 மார்க் பாருங்கள் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டாங்க. 5 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின் நம்ம வந்து எப்படின்னா டெல்டா அதாவது மூலங்களின் தன்மையில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் செய்முறை வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து தொடுக்கோடு போட்டுலாம். கிராஃப் ஒரு எக்ஸைஸ்னா 2 எக்ஸைஸ்லேயே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கான கொஸ்டின் இதுலேயும் பாருங்கள். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 2, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி என்டி ரிப்பீட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் 2 நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 16x². ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி செவ்வகணி. 6th ஒனுக்கு ஆப்ஷன் சி 45 டிகிரி. நெக்ஸ்ட் 8th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2a. நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு ஆப்ஷன் பி 2πr². நெக்ஸ்ட் 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் 4x தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் 11th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 12 cm. நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு ஆப்ஷன் சி 20 cm. நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி 25%. 14th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 1/7. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினுக்கு கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சீவாஸ் தீரம் எப்பவுமே டெஃபினேஷன் பொறுத்த 4 படித்து வச்சுங்க. பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை தட் மீன்ஸ் கன்வர்ஸ் ஆஃப் பித்தாகரஸ் தீரம், சீவாஸ் தேற்றம், மெலினாஸ் தீரம், அதே மாதிரி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம் இதெல்லாம் படித்து வச்சுங்க. கம்பல்சரி சம்மில் வந்து மீ போ மா கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 5 மார்க் எல்லாம் f(x). அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபியில் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் நம்பர் 34 ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இது நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து நிரூபிக்க. நெக்ஸ்ட் வந்து மாறுபாட்டு கேளு தட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸு. நெக்ஸ்ட் 42 கொஸ்டின் கம்பல்சரி வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது மேட்ரிக்ஸ் இருக்க ஒரு கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே ஒரே கிராஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம் தமிழ் மீடியத்துக்கு. முதல் தமிழ் மீடியம் பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருக்கோம். ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ரிப்பீட் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்கேன். சீவாஸ் மெலினாஸ் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. எல்சிஎம் 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர் கொஸ்டின் நம்பர் 32 ரொம்ப ரொம்ப முக்கியம். S1 S2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். XYZ சிம்பிளிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேவோட வேல்யூ, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் சம்மு. நெக்ஸ்ட் டிக்னாமெட்ரிக் சம். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். கம்பல்சரி சம் a² - a + t × a = bc - ad = i2 யூனிட் மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணிட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். அடுத்து 1 மோர் கொஸ்டின் பேப்பர். இது ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 12, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 2 9, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி 3, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 1458. இது கிரியேட்டிவ் கொஸ்டின். 5th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி 5, 6th கொஸ்டின் ஆப்ஷன் ஏ கிராஃப் ஆஃப் லீனியர் பாலினாமியல் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் 7th ஒனுக்கு ஆப்ஷன் பி 3 × 3 கிராஸ் 8. 8th ஒனுக்கு ஆப்ஷன் பி 4 cm. 9th ஒனுக்கு ஆப்ஷன் சி 9. 10th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ x - 2y + 10 = 0. 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி cot θ. 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 12 cm. 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி 0. 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி 1/3. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா a × b அதுக்கு எஸ்எஃப் எல்சிஎம்
தியரமு, டிஃபைன் டயகனல் மேட்ரிக்ஸு, கொலினியர் கான்செப்ட்டு, அடுத்து கொசிகன் தீட்டாவோட வேல்யூ, அதுக்கு 28 வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எதில் கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் சாப்டர் இருக்குது ஏபிஜிபியில் ஹவு மெனி டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஜிபி சம், ஃபைன் த சம். அப்போ ஸ்கொயர் சம்னா நமக்கு தெரியாது, சிக்மா கே ஸ்கொயர் கே ஈக்குவல் டு 1 to n n 10+1 2n+1/6 கம்பேர் பண்ணக்கூடியது. ஏபி டிரான்ஸ்போஸு கொஸ்டின் 35 ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து மீடியன்ஸ் ஆர் கான்கரண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கம்பல்சரி ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இதில் சிமிலர் ட்ரையாங்கிள் டேஞ்சன்ட் ரெண்டுமே இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். அடுத்து நம்ம வந்து ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் 12, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 1, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 2, 5, சிக்ஸ்த் ஒன்றுக்கு நேர்கோடு, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 2 3 × 3x8, எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் 2 4 cm, நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் 3 9, நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் x - 2y + 10 = 0 கிரியேட்டிவ் கொஸ்டின். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் 4 cot θ, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் 1 12 cm, 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் C தட் மீன்ஸ் 0, 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் 2 1/2. ஸோ இதில் 1/3. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா மூளை வெட்டணி, ஏதாவது கட்டாயம் ஒரு அணி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின் வந்து எத்தனை இப்படி கொடுக்கணும், 1365 கிடைக்கும். இது வந்து இப்போ செகண்ட் சாப்டர் இருக்கிற 5 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக. ஸோ முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி வச்சு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினில் தட் மீன்ஸ் இந்த கம்பல்சரி கொஸ்டின் வர்க்கம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி வடிவத்து முக்கோணமும் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளும் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் வந்து 5 பப்ளிக் கொஸ்டின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனியாக பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தனியாக பார்த்து. ஆனால் பப்ளிக்கில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கிலீஷ் ஒரே கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் முதல்ல இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் எழுதிக்கணும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதிக்கணும். ஸோ கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க் யூ GR Success STC for your valuable support and also I wish you all success to score high marks in the 10th standard math public examination. My dear 10th standard students, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இந்த 4 நாள் நமக்கு முடிஞ்சிருக்கும், இன்னும் 4 days இருக்குது. இந்த 4 daysல நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கட்டாயம் மெசேஜ் சென்டம் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஸ்டின்ஸை நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எந்த ஒரு PDF கிடைச்சாலும் சரி அல்லது எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் சரி அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே தெரியுதான்னு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து சென்டம் எடுக்க முடியும். புக் பேக்கில் 125 1 மார்க் இருக்குது. அந்த 121 1 மார்க் நல்லா பார்த்தீங்கன்னா 8 to 9 வரைக்கும் 10 வரைக்கும் எடுக்கலாம். 2 1 மார்க் தான் கிரியேட்டிவாக கேட்பாங்க. ஸோ அந்த கிரியேட்டிவ் 1 மார்க்குக்கும் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிற நாளை சரியாக பயன்படுத்தினா சென்டம் ஈஸியாக எடுக்கலாம். மேத்ஸ் கட்டாயம் எளிமையாக வரும், கவலைப்படாதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நான் ஒவ்வொரு வீடியோஸிலும் உங்களோட முயற்சிக்கு தேற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். தைரியமாக இருங்க, மேத்ஸ் எளிமையாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.